நம்ம ராவோட மெயின் ஈவெண்ட் கொடுத்துக்கிட்டோம். ராவோட மெயின் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பால் ஹியூமன், பேரன் பேக்கர், பிரசன்டீட் 3 பேர் வருவாங்க. இதில் பிரசன்டீட் பார்த்தீங்கன்னா செத்ரோலின்ஸோட பிரீஃப் கேஸை அவர் கையில் தனியாக கொண்டு வர்றாரு. இத்தனை நாள் பால் ஹியூமன் கொண்டு வர்றாரு, இப்போ பிரசன்டீட் தனியாக கொண்டு வர. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் உள்ள வந்ததுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸோட மியூசிக் வரும். ரோமன் ரிங்ஸோட மியூசிக் வந்தோடனே ரசிகர்கள் ஆரவாரம் தெதுக்கி விடுவாங்க. அப்படியே அந்த ரோமன் ரிங்ஸுக்கு அக்னாலஜி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸ் உள்ள வருவார். உள்ள வந்தோடனே பால் ஹியூமன் மட்டும் முன்னாடி வந்து கை காமிச்சு தடுத்து நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிப்பார். பால் ஹியூமன் என்ன பேசுவார்னு கேட்டீங்கன்னா, ட்ரைபிள் சீஃப் இப்போதைக்கு செத்ரோலின்ஸ் இன்ஜுரி காரணமாக ரொம்ப நாள் வர முடியாது, அதனால செத்ரோலின்ஸுக்கு பதிலாக நீங்கள் எங்களோட டீமில் சேர்ந்துடுறீங்களா ட்ரைபிள் சீஃப்? நான் இன்னும் உங்களை அக்னாலஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன், நான் உங்களை ஏற்றுக்கிறேன், நீங்கள் எங்கள் டீமில் வந்துருங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுவார். இதை கேட்டோன்னே பேரன் பேக்கர் கொஞ்சம் காண்டாயிடுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரிங்ஸுக்கு அக்னாலஜி பண்ணுற மாதிரி கையை தூக்குவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல பேரன் பேக்கர் அடிக்கிறதுக்கு போவார். அதை இடத்துல தடுத்து நிப்பாட்டுவார். ஏன்னா ஆடியன்ஸ்லாம் ஓடிசின்னு கத்த ஆரம்பிச்சிடுவாங்க, கடுப்பான பேரன் பேக்கர். அதுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸ் சொல்லுவார், நான் வந்து இன்னமும் ட்ரைபிள் சீஃபாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னோட ஃபேன்ஸ், அவங்க தான் என்ன அக்னாலஜி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் பால் ஹியூமனும் பெர்சன்டேட் அந்தாண்ட போயிடுவாங்க. பேரன் பேக்கர் மட்டும் முன்னாடி வருவார். பேரன் பேக்கரும் ரோமன் ரிங்ஸ் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ரோமன் ரிங்ஸை பார்த்து பேரன் பேக்கர் என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா, நீ வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், நீ WWE எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், நீ உன்னோட பிரைம் டைம்ல நீ பிக் டாகா இருந்திருக்கலாம், ஆனா WWE ஃபியூச்சர் நான் தான், WWE பிக் டாக் நான் தான், WWE டாப் டாக் நான் தான், இனிமே நான் தான் அப்படின்ற மாதிரி பேசுவார். இதை கேட்டு கடுப்பான ரோமன் அந்த மைக்கை தூக்கி போடுவார். பிடிச்சோடனே பேரன் பேக்கர் கேட்ச் பண்ணுவார். அப்படியே ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் வைப்பார் பேரன் பேக்கருக்கு. அதுக்கப்புறம் வந்து பெர்சன்டீட் அட்டாக் பண்ணுவார். பால் ஹியூமன் இறங்கி ஓடிடுவார். அதுக்கப்புறம் வந்து பெர்சன்டீட் அட்டாக் பண்ணிட்டு திரும்ப நேரத்தில் பேரன் பேக்கர் ஒரு ஸ்பியர் போடுவார். இந்த ஸ்பியரை போட்ட உடனே அதுக்கப்புறம் வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஜே யூசோ வருவார். ஜே யூசோ வந்து ரோமன் ரிங்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வருவார். அங்கே ஜே யூசோ வந்த உடனே 2 பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 2 பேரும் சேர்ந்து டபுள் ஸ்பியர் போடுவாங்க. டபுள் ஸ்பியர் போட்டோடனே பால் ஹியூமன் கூட பெர்சன்டீடும் பேரன் பேக்கரும் இறங்கி ஓடிடுவாங்க. பயங்கரமான மூமெண்ட்டாக இருந்துச்சு இந்த ராவில். இதுதான்.